உண்மையில் சுகவேகி அல்ல. எனினும் நாம் முஸ்லிம் சமுதாயத்தில் மாத்திரம் நினைக்கிறோம் கொளுத்திருந்தால் தான் சுகவேகி என்று. முக்கியமாக இவர் வர்த்தக சமுதாயத்தில் நினைப்பார்கள் நன்றாக பெரிதாக வயிறு போட்டு கொஞ்சம் ஒரு பெரிதாக இருந்தால்தான் இவர் ஒரு தொழிலில் நன்றாக இருக்கின்றார், சந்தோஷமாக இருக்கின்றார் என்று நினைப்பார்கள். கொஞ்சம் மெலிந்து விட்டால் எமது மக்கள் கேட்பார்கள், என் பிசினஸில் நீங்கள் தோற்றுவித்தீர்களா, ஏதாவது பிரச்சனையா அல்லது நோயாக விட்டீர்களா என்று அடிக்கடி கேட்பார்கள். எனவே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை சமுதாயத்தில். எனவே நாம் எமது சமுதாயத்தில் இந்த எண்ணப்போக்கை மாற்ற வேண்டும். எமது சமுதாயத்தில் இந்த எண்ணப்போக்கை நாம் மாற்றாவிட்டால் மக்கள் மெலிந்திருப்பவர்களை பார்த்து நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் நாம் ஒவ்வொருவரையும் நோயாளிகளாக மாற்றிக்கொண்டிருப்போம். ஏனெனில் இந்த வயிறு கொளுத்து கொண்டு போவது, உடம்பு கொளுத்து கொண்டு போவதுதான் இந்த நோய்களுக்கு காரணம், எனது முஸ்லிம் சமுதாயத்தின் நோய்களுக்கு காரணம். அப்போது நாம் நோன்பு காலத்தில் முக்கியமாக எமது சாப்பாட்டு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நோன்பு காலத்தில் நாம் கூடுதலாக ஷார்டேஜ் வகைகளை சாப்பிடுகின்றோம், தயிர் வகைகளை சாப்பிடுகின்றோம், பொரியல்களை சாப்பிடுகின்றோம். இவ்வாறு சாப்பிடுவதன் மூலம் உண்மையில் நாம் ஒரு பிழையான வேலையை செய்கின்றோம். நோன்பில் கூடுதலாக செலவழிக்கின்றோம், கூடுதலாக சாப்பிடுகின்றோம். ஒரு உண்மையில் நாம் ஒரு பரலை செய்ய போய் உண்மையில் இஸ்லாத்துக்கு விரோதமாக ஹராமான முறையில் வீண் விரயத்தையும் நோயையும் தேடிக்கின்றோம். எனவே இதையும் நாங்கள் கட்டாயம் தவிர்ப்பதன் மூலம் எமது நோய்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு முஸ்லிம்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அறிவுறுத்தலாகும். டாக்டர், எமது நிகழ்ச்சி நிறைவு பெறும் வேளை நெருங்கிக் கொண்டிருப்பதால் நீங்கள் நிறைவாக நல்ல பல தகவல்களை தந்தீர்கள். நிறைவாக என்ன கூற விரும்புகிறீர்கள் எமது அன்புக்குரிய முஸ்லிம் நேயர்களுக்கு? ஆமா, உண்மையில் நாம் எமது முஸ்லிம் சமுதாயத்தில் மிக முக்கியமாக இந்த உடற்பருமன் கூடுவதை தடுக்க முடியும் என்றால் பல விதமான நோய்கள். நான் முக்கியமாக கூறுவது என்னவென்றால் இந்த உடற்பருமன் தான் பல நோய்களுக்கு தாய். உயர் குருதி அமுக்கம், நீரிழிவு, ஹார்ட் அட்டாக்ஸ், அதாவது மாரடைப்பு அல்லது பாரிசவாதம் போன்ற பல நோய்களுக்கும் தாய். எனவே சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை மெலிந்தவர்களாக, நன்கு வேலை செய்பவர்களாக, உணவில் கட்டுப்பாடு, அதாவது கொழுப்பை குறைத்து, ஷார்டேஜ் போன்றவற்றை குறைத்து பல வகைகள் காய்களை சாப்பிடுவதாக வளர்க்க முடியும் என்றால், பெண்கள் நன்றாக வேலை செய்பவர்களாகவும் உடற்பருமன் குறைந்தவர்களாகவும் வளர முடியும் என்றால் எமது சமுதாயத்தில் நோய் குறைந்தவர்களாக வளர முடியும். இதை ஒரு முன்மாதிரியாக காட்ட முடியும். ஏனெனில் நாம் இன்று ஒரு மற்ற சமுதாயங்களுக்கு எமது முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு நோய் சமுதாயமாக காட்டி வருகின்றோம். இது உண்மையில் மற்ற சமுதாயங்கள் எமது சமுதாயத்தை பார்த்து ஒரு ஏளனமாக பார்த்து நிலைமையை காட்டிக் கொண்டு வருகின்றோம். எனவே அவர்கள் எமது சமுதாயத்தை, எமது நடவடிக்கையை பார்த்து இஸ்லாத்தை தழுவ நினைத்தால் கூட இஸ்லாத்தை தழுவ மாட்டார்கள். ஏனெனில் ஒரு மதம் சரியாக இருந்தால், ஒரு இஸ்லாமிய மதம் சரியாக இருந்தால் அது நோயை கொண்டு வரக்கூடிய மதமாக இருக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். எனவே நாம் ஒரு நோயை கூட்டும் மதமாக இருந்தால் அவர்கள் உண்மையில் நினைப்பார்கள் இது ஒரு பிழையான மதமாக இருக்க வேண்டும். எனவே நாம் ஒரு முன்மாதிரியாக இருந்து காட்ட வேண்டும். எனவே நாம் ஒரு நோயை குறைக்கும் ஒரு மதம் என்று கூறி காட்ட வேண்டும் என்றால் எமது சாப்பாட்டிலும் நடவடிக்கைகளில் நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கூறி கொள்ள வேண்டும் என்று கூறி நான் நிறைவுபடுத்திக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வரையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் மிகவும் தேவையான, அதாவது இந்த சமூகத்துக்கு தேவையான நல்ல பல வைத்திய ஆலோசனைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டவர் பேராதனிய போதனா வைத்தியசாலையின் சர்வாங்க வைத்திய நிபுணர் டாக்டர் கமால் அப்துல் நாசர் அவர்கள். இத்துடன் எமது இன்றைய ஆரோக்கிய சந்திப்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னும் ஒரு ஆரோக்கிய சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.